பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கின்றது. தரமணையில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட உள்ளது. சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாக இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதிகளுடன் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மையமாக இந்த மையம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் சான் பிரான்சிஸ்கோவில் உலக முதலீட்டாளர் மாநாடானது நடைபெற்றது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி உள்ளது. சான் பிரான்சிஸ்கோ செல்வதற்கு முன்பாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மிக முக்கியமாக ஒரு கருத்தை ஒன்று தெரிவித்திருந்தார். அந்த கருத்தில் இதுவரை தமிழகத்தில் முதலீடே செய்யாத பல்வேறு துறைகளில் பல நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்க பயணத்தில் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவித்திருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் அதனை கூறும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் செமிகண்டக்டர் துறையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில் ஆராய்ச்சி தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி உள்ளது. இதில் மிக முக்கியமாக நோக்கியா நிறுவனமானது தனது ஒரு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் 450 கோடி ரூபாய் செலவில் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைக்க உள்ளது. இது மையமானது மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் புதிய தொழில்நுட்பம், 5G தொழில்நுட்பம், 10G, 25G, 50G உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் மையமாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பேபால் நிறுவனம் ஒரு அதிநவீன ஒரு டெவலப்மெண்ட் சென்டரை, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு டெவலப்மெண்ட் சென்டரை அமைக்க உள்ளது. இந்த மையத்தின் மூலம் ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று ஏலிட் என்ஜினியரிங் சிஸ்டம் என்ற நிறுவனமானது ஒரு மேனுபேக்சரிங் செமிகண்டக்டர் உற்பத்தி தொடர்பான ஒரு உற்பத்தி ஆலையை கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த ஒரு முதலீடானது கோயம்புத்தூர் மாவட்டம், சூலூர் மாவட்டத்தில் அமைய உள்ளது. 300 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் செலவில் இந்த மையமானது அமைய உள்ளது. மேலும் இந்த மைக்ரோசிப் என்ற நிறுவனமானது இதே செமிகண்டக்டர் துறையில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தையும் அமைக்க உள்ளது. 250 கோடி ரூபாய் செலவில் 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த ஆராய்ச்சி மையமானது அமைக்க உள்ளது. மேலும் இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம், அதாவது மொபைல் போன் உற்பத்தி நிறுவனமான இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் ஒரு 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒரு குளோபல் டெலிவரி சென்டரை மதுரையில் அமைக்க உள்ளது. இதே போன்று அப்ளைடு மெட்டீரியல்ஸ் என்ற நிறுவனம் ஒரு அட்வான்ஸ் ஏஐ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டருடன் செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் ஒரு ஆலையை சென்னை தரமணையில் அமைக்க உள்ளது. இதன் மூலம் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இதே போன்று பல்வேறு மிக முக்கிய, அதாவது ஒமினியம் என்ற நிறுவனம் ஹைட்ரஜன் சொல்யூஷன் தொடர்பான ஒரு நிறுவனத்தை 400 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைக்க உள்ளது. அதன்படி கீக் மைண்ட்ஸ் என்ற நிறுவனம் ஒரு தகவல் தொழில்நுட்ப ஒரு சேவை நிறுவனமான இந்த நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி தொடர்பான, அதாவது அனலிட்டிக்ஸ் தொடர்பான ஒரு சர்வீஸ் சென்டரை சென்னையில் அமைக்க உள்ளது. இந்த சர்வீஸ் சென்டர் மூலம் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்று ஒரு 7 மிக முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களான கையெழுத்தாகி உள்ளது. இந்த 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பல்வேறு துறைகளில் செமிகண்டக்டர் துறை, தகவல் தொழில்நுட்ப துறை, இதே போன்று உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது, செல்போன் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி உள்ளது. கண்ணன், ஒட்டுமொத்தமாக எத்தனை தொழில் நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கின்றது? மிக நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இன்றைய தினமானது மிக முக்கிய இதமாக பார்க்கப்படுகிறது. இன்றுதான் முதல் முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு 7 நிறுவனங்களுக்கு மேலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடு, அதாவது முதல் நாளிலே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீட்டை ஈர்க்கும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் குறிப்பாக கூற வேண்டும் என்றால்
ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில ஹை எண்ட் ஜாப் என்று அழைப்பார்கள், அதாவது உயர்தர வேலை வாய்ப்பு என்று அழைப்பார்கள். ஒரு உலகத்தில் உள்ள உயர்தர நிறுவனங்கள், தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் உயர்தர வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் அவர்களுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த இதன் மிக முக்கிய இதாக இருந்தது. அதன் போன்று மிக உயர்தர வேலை வாய்ப்புகளை அமைக்கும் வகையில் மிகவும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகி உள்ளது. தொடர்பான தகவலை தான் தொழில்துறையானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.